இன்றைக்கி பார்க்க வீடியோ என்னன்னா மெயின் ரோட்டோட பார்ட் 2 வீடியோ. இப்போ வந்து நான் நைட் ஆகிட்டு அதனால் நான் இப்போ வந்து தூக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பெட்டுக்கெலாம் இருக்குல்ல, அதாவது நம்ம நாய்க்கு வந்து ஒரு பண்ணை மாதிரி கட்ட போகிறோம். கட்டியாச்சு, அதோட பார்ட் 2 தான் இது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அதெல்லாம் இப்போ வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம செய்யலாம். இப்போ வந்து அதை நான் வந்து முழுசாக கட்டியிருக்கேன் அவ்வளோதான். ஐயோ கிரிப்பரு லைட்டாக பாய் எழுத்தாக முடிச்சு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து மூச்சு வாங்குறீங்க, நான் ஓடி இருந்தேன், அதனால் அங்கேருந்து ஓடி இருந்தேங்க. இல்லைங்க, பைக்கில் அப்படியே போயிட்டு இருந்தேன். பைக்கில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். அதனால் இப்போ என்ன பண்ணால் நாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து விட போகிறோம். எத்தனை இருக்குது, ஒரு 5 கயிறு இருக்குது. 5 கயிறு இருக்குது, இதுவே போதும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து உள்ளார போட்டால் 5 கயிறு. எங்கள் பாய்ஸ் எந்திரிங்க, ஸ்டாண்டு ஸ்டாண்டு தமிழ் டிக்கி ஆடிட்டே நிற்கிறீங்களே. சரி, எல்லாருமே ஸ்டாண்ட் நின்ட்டாங்க. நம்ம வந்து எல்லோரும் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அங்கே போய் விட்டுருவோம் பாய்ஸ், ஓகேவா? ஒருத்தனை பிடிச்சா அப்படி ஓடுவான்னு இப்போ எனக்கு தெரியும். ஓடுவான் பத்தல, ஒருத்தனை பிடிச்சா அப்படி ஓடிடுவான், ஏன்னு தெரியாது. ஏன்னா நான் முன்னாடி அப்படி தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சும்மா இவனை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. எங்கேயாவது ஓடுறாங்க. திரும்பியாக அவங்கள பிடிச்சிட்டு வந்து இங்கே விட்டேன். வீட்டுக்குள்ளே தான் ஒரு மாதிரி இருக்குங்க. எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு பண்ணையில் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து பண்ணையில் போட வைக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் உங்களுக்கு நீங்கள் பாருங்க, வியூஸ் நிறையா போக மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க, எல்லாமே பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஆல் பாய்ஸையும் இங்கே உள்ளார போட்டு வச்சுட்டு அடுத்த எல்லா ஆல் பாய்ஸும் நான் வந்து இப்போ உட்கார போகிறேன். இப்போ வந்து சிட்டு ஐயோ சாரிப்பா, சிட்டுடா, அதை எடுத்துட்டு சிட்டு அவ்வளோதான் எடு. சிட்ரா சிட்டு அவ்வளோதான். கறி பின்னாடியே வராங்களே, இது எங்கேயாச்சும் போட்டுருந்தேங்க, அப்புறமா போடும் வைட்டிட்டு. சிட்டு உட்காரு டிக்கி ஆக்கிட்டு உட்கார்றா, என்ன உட்கார்றா அப்படியே. அதெல்லாம் எல்லா பாய்ஸும் உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து 5 எல்லாரும் பாய்ஸும் இங்கே பார்க்குறீங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்து 3 பாய்ஸோ 4 பாய்ஸோ எத்தனை பேர், 3 பாய்ஸ் தான் இருக்கீங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்துடுவோம். இவங்களும் நம்ம வந்து ஐயோ எடுக்க மறந்துட்டேங்க. அவனை நிற்க மறந்துட்டேன். எல்லாம் நிற்க வச்சிடும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் யாரும் உள்ளார வெளிலேருந்து போக மாட்டேன். ஃபஸ்ட்டு கதவை சாத்திடணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் இப்போ வந்து பண்ணி வலிக்கிறீங்களே, ஏதோ வளைக்கிறீங்க மைன்கிராஃப்டில், இந்த மாதிரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்சோடனே கதவை சாத்திடணும். இந்த மாதிரி நான் இல்லைன்னா வெளில வரும்போது பின்னாடி பார்த்தா 3 பேருமே வருவாங்க, யானே தெரியாது. இங்கே பேர் மாட்டின்னு முடிக்கிறாங்க. வாடா வந்து தொலையாண்டா. வந்துட்டான். இப்போ வந்து இந்த கதவை சாத்திடுவோம். இப்போ சாத்திட்டு எல்லோரும் கொடு, கயிறு கொடு. சிட்டு உட்கார், கயிறு உட்கார்றா, உட்கார், அவ்வளோதான். அவ்வளோதான், கயிறு கொடு. இவன் உட்கார். இல்லைனா வந்து பக்கத்துக்கு தாத்தா திட்டுவாங்க, வேறு இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னேன், இங்கே ஒரு பிளாக் போட்டு வச்சுட்டேன்னா அந்த ஜேட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை மூடிட்டு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணிடுவோம். இப்போ வந்து அங்கே போட்டு பார்ப்போம், என்னடா கீழே விழுதே. சரி விட பார்த்துக்கலாம். அதை எடுத்து எங்கேயாச்சும் போட்டு வச்சுருவோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இங்கே ஓடு, அவ்வளோவா போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, என்ன செய்யணும்னு இல்லை, என்ன தெரியல எனக்கு, என்னன்னே பண்ணு தெரியல, நான் முடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து எங்கே வைக்கணும், வைக்கிற இடம் இருக்கா? இருக்குங்க, நான் பார்க்கல. சரி, என்ன செய்யலாம், ஏதாச்சும் செய்யலாம். மைண்ட் பண்ணலாமா? நம்மளுக்கு தேவையான மைண்ட் பண்ணுவோம். கத்தி தான் இப்போ தேவை. கத்தி கத்தி நம்மளுக்கு மைண்ட் தான். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இதை வந்து அடைக்க போகிறோம். கரெக்டு. நான் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து ஃப்ரெண்டால் இங்கே ஒரு கலவரமே நடந்திருக்கு. அதான் என் ஃப்ரெண்டு வந்து என் ஐடியா தொட்டு உள்ளார போய் பார்க்குறேன்டா சொல்லி ஒரு கலவரமே நடந்துட்டு என் வீடெல்லாம் புட்டு என் நாய் 10 நாய் வச்சான்ல, 3 நாயில் செத்து போயிட்டு அவ்வளோதான். அந்த 3 2 தரல செத்துட்டு. ஏன் எப்படி செத்துன்னு தெரியல. கிரிப்பர் பார்த்தா வீடே அப்படி புடச்சி கிடக்குங்க. அதுக்கப்புறம் திரும்பி போய் நான் வந்து திரும்பியும் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 2 நாள் ஆகிட்டு. நான் பெட்டை தூக்கி பெட்டு எங்கே போணுச்சுன்னு தெரில. திரும்பி ஆடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆடெல்லாம் வெட்டி போட்டு
பெட்டை செஞ்சு இங்கே கட்டுற வரைக்கும் வேறு எதிரோ ஒரு அதாவது கீழே அந்த மண்ணெல்லாம் வெட்டி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 2-3 நாள் போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த வீடு ஆனால் இருந்தாலும் நான் வந்து அந்த இருக்கிறது சேஃபில் நினைக்கிறேன். நான் ஒரு இங்கே கட்டுறது அதாவது நான் வந்து இங்கே கட்டியிருக்கேன்னா இந்த இடத்துல கட்டினோடனே எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா வேறு இடத்துல அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கு 2K லைக்ஸ் வந்துச்சுன்னா அது 2000 லைக் வச்சுருந்தான். அடுத்த வீடியோவில் நாம் வந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஃபுல்லாக இந்த பெட்டு நாளத்தில் இங்கே 2 ஆடு கொண்டுரும். இந்த 2 ஆடு கொட்டுறோம். அவன் செத்துட்டேன். இந்த ஆடும் வந்து சாவட்டும். இப்போ வந்து எப்படி இப்போ வந்து என்ன அந்த வேறு வீட்டுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். அந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஆடு இருந்துச்சு அதான் தெரியும். சரிங்க. இப்போ வந்து அந்த ஒரு ஐயோ சரி ஒரு சுரங்கப்பாதைலாம் இருந்துச்சு. சரி அது எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா சுரங்கப்பாதை மாதிரியே இருந்துச்சு. உள்ளார போய் பார்த்தா இருட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாதான்னு சொல்லுங்கள். இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரியல. சரின்னு மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சும்மா அடைச்சிதான் கிடக்கு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சரின்னு ஒரு கிரீப்பர் என்னது அது? ஐயோ கிரீப்பர்! நல்ல வேளை உள்ளார போனோன்னே பயந்தோம். அவ்வளோதான், கதை கந்தல் மாதிரி தான். இப்போ நல்ல வேளை நம்மளுக்கு கிரீப்பர்னு ஒன்றும் தெரியல. மேலே ஏதோ அது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ அது மறந்து அது வந்து அது பேர் மறந்துட்டேன். ஐயையோ எனக்கு இன்னும் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. சரி நம்ம வந்து இப்போ வந்து மேலே போகலாம். மேலே வந்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. சரி நம்ம வந்து வெளில வந்துட்டேன். இங்கே ஒரு நரி போகுது, அடிக்கலாமான்னு பார்த்தேன். அடிப்போம், பார்த்துக்கலாம். அது அடிக்க முடிஞ்சால் அடிப்போம், கொல்ல முடிஞ்சால் கொல்லுவோம். என்ன புந்து போகுது, பெரிய ஆளா இது? அப்புறம் அடி. ஐயோ மிஸ் ஆகிட்டே. ஒரு கொட்டை வந்த மாதிரி புண்ணு குட்டியாக இருக்கான்னு பார்க்குறேன்னா அடித்து பக்கம்லாம் உடச்சி விடுவேன். இப்போ வந்து என்ன ஓகே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஒன்று ஐயோ இவன் அடிச்சிடுவானா? ஐயோ ஒரு அடி போயிட்டான். எல்லாம் புட்டு, எல்லாமே புட்டு, வேறு வழி இல்லை, அவ்வளோதான். எல்லாமே புட்டு. எங்கே இருக்குன்னு எங்கே போனேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு எங்கெங்கேயோ போனேன். எங்கே புரிஞ்சுன்னு எங்கே இருந்துச்சுன்னு தெரில. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் தேடவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கே போய் தேடுறது? நான் எங்கே இருந்தேன்னு எங்கே போனேன்னே தெரியாது. நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து நான் ஒரு அது வேறு அது தேடிட்டு நான் போகிறேன். டேய் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாமல் போகிறேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். என்கிட்ட ஒரு கத்தி கூட இல்லை. எனக்கு கத்தி நான் செய்யணும். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஸ்டோன் வேணும். ஸ்டோன் இருந்தால் தான் வேணும். அதனால் நான் வந்து அயன் கத்தி செய்கிறேன்னா அயன் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. நான் அயன் ஆர்மராக செஞ்சு எல்லாமே கோல்டு கூட இருந்துச்சு. கோல்டு ஆர்மர் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு பையன் தூக்கிட்டானு தெரில, ஏதோ காணடிச்சிடும் தெரில, எல்லாமே காண போயிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு அது அவனை போட்டு கீழே ஒன்றும் இருக்குங்க. வா ஆமாம் ஏங்க அன்றைக்கி நான் வந்து சும்மா இருக்கும்போது விளாட்லான்னு சொல்லி நான் விளாண்டேங்க. இங்கே ஒரு க்ரீப்பர் இருந்துச்சு. மேலேருந்து கீழே குதித்தேன். க்ரீப்பர் வெடிச்சு செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு சரின்னு விட்டுட்டேன். ஏன்னா அப்போ என்கிட்ட அயன் எல்லாமே இருந்துச்சு. அதனால எங்களுக்குன்னு சும்மா விட்டுட்டேன். அதனால தான் நான் இப்போ வந்து இது கிடச்சிருக்கு. சரி வந்து நல்லதாக போச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். எல்லாமே மறந்துடுது. மைன்கிராஃப்ட் அவ்வளோவா தெரியாது. அதனால் எல்லாமே வந்துட்டு இது மைன்கிராஃப்ட் மாதிரியே இல்லையான்டா? இது மைன்கிராஃப்ட் தான். இல்லை இது மைன்கிராஃப்ட்டே கிடையாது. இது ஒரு கேம். நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டேன். இது கேம். க்ரீப்பர் வெடிச்சிருக்குமே. க்ரீப்பர் தான் வெடிச்சிருக்கு. வேறு யார் வெடிப்பா? க்ரீப்பர் தான் வெடிப்பார். வேறு யாருமே வெடிக்க மாட்டார். க்ரீப்பர் மட்டும்தான். சார் தான் வெடிப்பார். நான் தலைக்கிட்ட போல் பும்முன்னு வெடிச்சு விடுவார். அது என்னன்னு சொல்லுங்கள். க்ரீப்பர் மாதிரி தான் தெரியுது அது. நான் க்ரீப்பராக என்ன தெரில அது. ஆனால் நான் கடல் ஒரு தண்ணிக்குள்ளே ஐயோ இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தண்ணிக்குள்ளே போனோன்னா அது பேர் ஏதோ தண்ணிக்குள்ளே போனால் ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரியே இருந்துச்சு. சரின்னு விட்டு நினச்சேன். அதை போய் அடித்தா ஏதோ கிடைக்கிது. ப்ரௌன் கலரில் எதுவும் கிடைக்கிது. ஏதோ ஸ்டோன் அயன் மாதிரி இருக்குது. அயன் ஷேப்பில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. வீடு மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஐடியானா இப்போ வந்து ரைட் சைடில் சூரியன், அப்போனா
ரைட் சைடில் சூரியன்னா அதாவது உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ரைட் சைடில் சூரியன். அதாவது மைன்கிராஃப்டில் நான் இப்படி போயிட்டுருக்கேன்னா ரைட் சைடில் சூரியன், அதனால் லெஃப்ட் சைடு. அப்போனா நான் வந்து நான் போகிற சைடில் தான் கதவு கட்டி வச்சுருப்பேன். அப்போனா என்ன அர்த்தம்னா அப்போ ரைட் சைடில் சூரியன்னா இந்த சைடில் இந்த ரைட் சைடில் சூரியன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும். அதனால் நான் என்ன செய்வேன்னா லெஃப்ட் சைடில் போனால் என் வீடு கரெக்டாக வந்துட்டு இந்த கேல்குலேஷன் நீங்களும் வச்சுக்கோங்க. மறந்துட்டிங்கன்னா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டவுன் பார்த்தேன். அந்த டவுனில் இருக்க எல்லாம் எல்லாத்தையும் உடச்சிட்டேன். அங்கே ஒரு கலவரமே நடந்துச்சு. அங்கே ஏற்கனவே நிறைய ஜாம்பிஸு நிறைய பேர் சுற்றினாங்க, நிறைய பேர் ஜாம்பி ஆகிட்டாங்க. அதனால் நிறைய பேர் இதில் இங்கே அங்கேருந்து எங்கே வந்தேன், இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் டவுன் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் பார்த்தா உண்மையாக டவுன் இருக்குது. சரி அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் அந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி சரி டவுன் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி டவுனும் அப்படியே பண்ணி வச்சுட்டேன். டவுன் இப்போ நான் என்ன செய்வேன், உள்ளார போய் பார்த்தா ஃபுல்லாக ஜாம்பிஸாக மாதிரி வச்சுருக்காங்க. சரி உள்ளே ஏதாச்சும் பெட்டியில் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன்னா அந்த டவுனில் க்ரீப்பர் உனக்கு வேலையே இல்லைடா, சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான்டா அந்த பையன். சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கியேடா, சும்மா இருக்க மாட்டியாடா? சும்மா நீங்கள் பேர் பசங்களாம் எப்படி போகிறேன் போகாம இல்லை உனக்கு போகாம இல்லை. இப்போ வந்து இதுவும் காலியாட்டு. சரி நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லைனா வந்து திரும்பி உள்ளார போய் அதை பண்ணிவிடுவேன். எனக்கு என்ன பயம்னா அந்த நாய் வந்து ஏதாச்சும் ஜாம்பி கடிச்சிடுமா அப்படின்னு ஒரு பயம். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா நான் வந்து மேலேயே போட்டு வச்சுருக்கேன், அதாவது ஏறாத மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இருக்கிற இடத்துலலாம் திரும்பி நான் வந்து கட்டையில் கட் பண்ணி அந்த வெளிச்சத்தில் நான் வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா திரும்பியும் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். வேறு வழியே இல்லை, ஏன்னா அந்த க்ரீப்பர் பையை வந்து வெடிச்சு போடுறோம் டக்குன்னு. நான் வந்து அதை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் க்ரீப்பர் வந்து வெடிச்சுட்டு. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லி நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து ரோப்ளாக்ஸில் என்ன கேம் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓபி கேம்ஸாக இருக்கட்டும், சர்வே கேம்ஸாக இருக்கட்டும், அட்டாக் கேம்ஸாக இருக்கும், என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள். கமெண்ட் அடிச்சு விடுங்க. நான் வந்து நான் வந்து அதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து நிறையா செஞ்சு வச்சேன். அது ஏன் செஞ்சு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கீழே குழிமரம் இருக்குல்ல, தெரியாமல் விழுந்து செத்து போய்ட்றேங்க. லைட்டாக ஹெல்த் இருந்தாலும் தெரியாமல் விழுந்து செத்து போயிடுவேன். அதனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த மாதிரி குழியை நல்லா அடுக்கி விட்டு இன்னும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழியெலாம் இருக்குல்ல எல்லாம் அப்படியே ஏன்னா இங்கே விழுந்தோடனே நான் ஒரு நாள் இதே மாதிரி தாங்க பாதி எழுத்து தான் இருந்துச்சு, அதாவது கொஞ்சம் அழுத்து தான் இருந்துச்சு, டக்குன்னு குழியில் விழுந்து செத்து போய்ட்றேன். அதனாலே நிறைய நான் வச்சுருந்த எல்லா ஐட்டமும் என்ன பண்ணுறது அப்படின்னு சரி ஓகே அடைச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு எது பண்ணலாம், வேறு ஏதாச்சும் இடத்துல நான் வந்து கட்டலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தேன்னா கீழே ஒரு குழி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட தான் நான் வந்து சுரங்கப்பாதை மாதிரி கட்டி இருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீப்பர் அது இதுன்னு வெடிச்சு அது அப்படியே இதாகிட்டு சரின்னு விட்டுட்டேன். கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக காலி ஆகிட்டு. சரி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, வந்து யாரோ சரி நம்மளுக்கு வந்து கோழி இருக்குது, ஓகே நம்மளுக்கு சிக்கன் நிறையா தேவைப்படும் சாப்பிட அப்படின்னு சொல்லி ஓடி போய் கத்தி எடுத்தேன். கத்தி எடுத்துகிட்டு சரி அங்கே எடுத்து அதில் போட்டேன்னா நிறைய பேர் வந்துடுவாங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அதனால் கத்தி எடுத்து அங்கே போட்டு என்ன செய்ய போகிறேன்னா அதை வந்து இந்த சிக்கனை வந்து நான் கொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கனுங்க இந்த ஒரு சீவி அவ்வளோதான் செத்துரும், ஒரு சீவி தாங்க செத்துரும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோழி இருக்குது, விட்டு வாங்க போகலாம் ஒரு சீவி தப்பிச்சிட்டு ஒரு சீவி அவ்வளோதான். அது இன்னும் இறக்கு மாதிரி கிடச்சிருக்கு. அது என்னான்னு நீங்கள் வந்து கமெண்ட் அடிச்சு விடுங்க. அது என்னான்னே தெரில, அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. அது நீங்கள் வந்து கமெண்ட் அடிச்சு விடுங்க. இப்போ வந்து கீழே வந்து ஒரு நரியை பார்த்தேன். சரி இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நரியோட என்ன பண்ணுறது, நரி அவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு சீவு என்ன வாயில் ஏதோ வச்சுருந்துச்சு. சரி பாவம் விடுங்க, பார்த்துக்கலாம். பாவம் ஏன்னா வாயில் ஏதோ வச்சுருந்துச்சு, அது என்னான்னு தெரில. நானும்
பல டைம் பார்க்க இங்கே ஒரு நரி இருக்குது. சரி விடுங்க. நானும் வந்து எங்கே அங்கே போகணும்னு நானும் தேடிட்டே இருந்தேன். அங்கே நான் வந்து போட் எடுத்துகிட்டு அங்கே போகலான்னு இருக்கேண்ணே. இன்னும் உங்களுக்கு வந்து அதை போகணுமா வாங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டேன். திரும்பியும் வந்து நான் சரி அங்கே போய் தான் பார்ப்போமே, என்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போமே அங்கே. ஏன்னா அங்கே நிறைய ஐலாண்ட் இருக்குது போல். அங்கே நான் வந்து இந்த ஐலாண்டில் தான் நான் இருந்தேன்னா, சரி இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சுரங்கப்பாதையில நான் வந்து கட்டினேன். அப்போ வந்து நிறையா வெடிச்சு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து அதனாலேயே இப்படி மாதிரி ஆகிட்டு, சரின்னு அப்படியே விட்டு வீடெல்லாம் கட்டி சரின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து பசிக்குது, இதை கொஞ்சம் கடிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு ஹெல்த் இல்லை. அதாவது சாப்பாடு ஐயோ ஜாம்பீஸ், அதான் சிக்கன்னா ஜாம்பீஸ் மாதிரியா இருக்குது. அது என்ன ஜாம்பீஸா? கூடி சேர்த்து ஏதோ ஆயிரும் போல். சரி விடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஏஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுரும். சரி நம்ம வந்து போட்டு எங்கேயோ பார்த்தேனே, போட்டு எங்கே இருக்குது? போட்டு தான் செஞ்சு வச்சுருக்கேனே. அன்றைக்கி நான் ஒரு எதுக்கோ உதவி பண்ணணும்னு நான் போட் செஞ்சு வச்சேங்க. இந்த போட்டு எதுக்குன்னா எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து போட்டு உஷாராக செஞ்சு வச்சுருந்தேன். அந்த போட்டு இப்போ வந்து பயன்படுது. இதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டு செய்யணுன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம போகிறோம், இந்த போட்டு ஸ்பீடாக போகிறோம். பரவாயில்ல நீங்கள் ஸ்பீடாக போனால் நம்மளுக்கு என்ன? இந்த போட்டு நல்லா தாங்க இருக்குது, ஜாலியாக இருக்குது. அங்கே என்னமோ துடிக்கிற மாதிரியே ஃபீலிங் ஆகுது. அது யார் அது? ஓ நரி! பாருங்க, அது நரி காப்பாற்றி விடலாம். அவ்வளோதான், நரி காப்பாற்றிட்டு போய்ட்றோம் பார்த்துக்கோ. நான் எவ்வளோ நல்லவன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நரி காப்பாற்றினால ஒரு லைக் போட்டால் தான்ப்பா, தப்பு இல்லை. லைக் போட்டு விட்ருங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து அப்போ என்னது அப்புறம்னு தெரில. இப்போ வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அதனால் நான் இந்த போட்டை அப்படியே அடிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. அடி அவ்வளோதான். நிறைய கீழே விடு சாவு. எனக்கு என்ன போட்டு காணும்? போட்டுங்க போட். Oh, and in case I don't see you, good afternoon, good evening, and good night. போட்டு எங்கே? அங்கே இருக்கா? என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இந்த லைக் அங்கே நிறைய நாய் இருக்கிறது. என்ன இங்கே ஒரு தண்ணி இருக்குது? என்ன இது? ஓ கீழே. அது நான் ஒரு வாட்டி இதே மாதிரி தாங்க, நான் இங்கே இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்துடுறேன். சின்ன லைஃப் இருந்தாலும் ஏதாச்சும் நடக்குது, யானே தெரியாது. என் ராசி அப்படி போல். சரி நான் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே மெதுவா. இங்கே நான் வந்து இங்கே தான் எங்கேயோ விழுந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போனேன், போய் ஜாம்பீஸை கடி வாங்கி டொம்மின்னு விழுந்துவிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னேன். இங்கே இன்னும் ஜாம்பி மாதிரி இருக்குது. யார் உடம்புடா நல்லா நெருப்பில் எரியிட போல். கரு என்ன அடிக்கிறான்? ஐயோ 2 ஜாம்பி அடிக்கலாம். Emotional, damn it! இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, சார். பாய்.